அப்படி சர்ச் பண்ணக்கூடிய விதத்தில் உண்மையே சொல்கிறதா இருந்தால் விஜய் சிஎம் ஆனது எனக்கு மலைப்பாகத்தான் இருக்குது. அவர் எதை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்திகிட்ட இருந்து பேட்டரியை பிடிங்கி தான் போட்டிருக்கு. ஒரு தாயை குழந்தைய மடியில் எப்படி வச்சு பாதுகாக்குமோ அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியிலே பண்ணிட்டு இருந்தார். எடப்பாடியார் ஏன் தோத்தார்? எடப்பாடியார் தோத்தார்னா எடப்பாடியார் தோக்கலை, எடப்பாடியார் வெற்றி பெற்றார். அவர் நிறுத்திய இடங்கள்ல அவர் கட்சி சார்பாக உள்ளவங்க தோத்துட்டாங்க. அதிமுக கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க, டிஎம்கே கொடுத்தாலும் வாங்கிடுறீங்க. ஓட்டு போட்டது யாருக்கு? போட்டீங்களா? அப்போ இது நியாயமா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் வி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு முன்னாடி 2026 தமிழக அரசியலுக்கெல்லாம் யார் வாகை சூடுவா, யார் ஜெயிப்பாங்க, யார் முதலமைச்சராக வருவாங்க நம்ம கேட்டிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு நீங்கள் கணிச்சிருந்தீங்க. ஆனால் உங்கள் கணிப்புக்கு மாறா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். எந்த காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலை? எந்த இடத்துல உங்களுடைய கணிப்பு பொய்த்து போய் விஜய் முதலமைச்சராக வந்தார்? நல்ல நியாயமான ஒரு கேள்வி. முதல்ல நம்மளுடைய கணிப்பு தோல்வி அடைஞ்சதுக்கு அதுக்கு நம்ம முழு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம நெட்டில் இருந்து எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். எந்த அளவுக்கு அந்த அமைப்பு கரெக்டாக இருக்குங்கிறது தெரியல. இப்போ ஜோதிடர்கள்லேயே பல பேர் பார்த்திங்கன்னா கணிச்சது எல்லாமே டிஎம்கே வரும் அப்படிங்கிறது தான் 90% பேர் சொல்லியிருந்தாங்க. 1-2 பேர் என்னைய மாதிரி எடப்பாடி வருவார்னு சொல்லியிருந்தோம். இப்போ எப்படி எந்த இடத்துல நம்ம இப்போ சரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல சேனல்களில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு ராகு ஒரு மயக்க நிலையை கொடுத்துருக்கிறார் மக்களுக்கு. ராகு ஒரு மயக்க நிலையை மக்களுக்கு எப்படி கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா, கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது சனீஸ்வரனுடைய வீடு. கும்பராசியும் சனீஸ்வரனுடைய வீடு தான். அங்கே போய் ராகு அமர்ந்திருக்கிறார். கும்பம் என்பது ஒரு தலைப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிடலாம். நம்ம கோயிலுக்கு மேலே தலை கும்பம் தான் வைக்கிறோம். ஆக்சுவலாக ஜாதக விதிப்படி மேஷம் தலை. இப்போ கும்பத்தை ஏன் தலையாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் கட்டி அதுக்கு மேலே ஒரு தலைப்பகுதி வைக்கிறோன்னா அது கலசத்தை வச்சு தான். அந்த இடத்துல ராகு இருக்கிறார். ராகுவினுடைய தலைப்பகுதி ராகு, வால் பகுதி கேது. அப்போ இந்த மயக்க நிலையில் இருக்கும் பொழுது தேர்தல் வருது. அப்போ அந்த நட்சத்திரங்கள் நடிகர்களுடைய அமைப்பை கொடுக்கக்கூடியதும் ராகு தான். ஏன்னா இரவில் ஜொலிக்கக்கூடியது தான் நட்சத்திரம் ராகு. அப்போது அந்த நட்சத்திரங்களை பார்த்து மயங்கி ஒரு மயக்க நிலையில் மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடப்பாடியார் ஜெயிப்பார், டிஎம்கே வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் விஜய் டெப்டி சிஎம் அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் ஆவார் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பல சேனல்களில் சொல்லியிருக்கிறோம். இதில் எடப்பாடியார் எப்படி மிஸ் ஆனாலும் அவர் தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டார். அப்போ அவர் ஜெயிச்சதாக தான் அர்த்தம். இப்போ இந்த டிஎம்கே ஓட்டு வாங்கி அதிக சீட்டு வென்றிருந்தாலும் ஸ்டார் நட்சத்திரமான முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். இதுக்கெல்லாம் என்ன ரீசன், என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவர்கள் துறையை சார்ந்து தான் அந்த காரணங்களை தேடுவோம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் இதுக்கு என்ன அஸ்ட்ராலஜி ரீதியான என்ன காரணம், இந்த கட்சிகளுக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணக்கூடிய விதத்தில் உண்மையே சொல்கிறதா இருந்தால் விஜய் சிஎம் ஆனது எனக்கு மலைப்பாகத்தான் இருக்குது. அவருடைய ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பதை தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ வேறு கட்சிகள்கிட்ட இருந்து தான் அவர் எதை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்திகிட்ட இருந்து பேட்டரியை பிடிங்கி தான் போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ தான் பால் நல்ல பாலாக இருந்தாலும் ஒரு 2-3 துளி தீய சக்தி சேர்ந்தால் அது விஷமாக மாறுறது இயல்பு தானே, சொல்ல வர ஒரு கருத்துக்கு. அப்போது தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியலை, அதில் ஒரு பலகீனம் இருக்குது. எடப்பாடி அவர்கள் முழுமையான அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதியில் கொளத்தூர் தொகுதியை ஒரு தாய் போல் அரவணைத்தார் ஸ்டாலின். நம்ம சும்மா குறை சொல்லக்கூடாது எல்லாரையும். ஒரு தாயை குழந்தைய மடியில் எப்படி வச்சு பாதுகாக்குமோ அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியை பண்ணிகிட்டு இருந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சென்னையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? பிஸ்னஸ் மீட்டிங் சென்டர்னு சொல்லி கொளத்தூரில் ஒரு இடம் இருக்குது. அது ஒரு ஏசி ரூமு. 1/2 hour 1 hourக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டாய்லெட் வசதி, கேன்டீன் வசதி எல்லாமே இருக்குது. பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் இருக்குது. வசதி இல்லாதவங்க, ஏழைப்பட்டவங்க எனக்கு ஒரு 3 மணி நேரம் மீட்டிங் பண்ணணும்னு சொல்லி காசு கொடுத்து நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங்கை முடிக்கலாம்.
உங்கள் வாழ்க்கை தரம் அங்கேருந்து நீங்கள் பேசும் பொழுது ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஒருவேளை அதில் பிஸ்னஸ் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தெருவுலையும் டீ கடையிலையும் உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு இடத்த யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தெல்லாம் அந்த இடத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லி ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அந்த ஏரியாவில். இப்படிலாம் நிறைய நல்லதுகள்லாம் பண்ணியிருக்கிறார். நிறைய நல்லதுகள் பண்ணினாலும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதற்காக இந்த சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் அவருக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்ட ஒரு தருணம். முக ஸ்டாலினுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு தருணம். அது என்ன தருணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடியது என்னது? வெளிச்சம். ஒளிக்கதிர், வெளிச்சம், ஒளி எது வேணாலும் எடுத்துக்கலாம். தீபத்தை எத்தனை வரக்கூடியது என்னது? வெளிச்சம், ஒளி. இதை திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏற்றக்கூடாதுங்கிறத திமுக தடை பண்ணிச்சா இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ தன் வெளிச்சத்தை தானே வேண்டாம் என தவிர்க்கிறார். ஜாதக ரீதியாக அந்த சூரிய வெளிச்சம் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது, அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது. அவருடைய சின்னமே சூரியன் தான். ஜாதக ரீதியாக ராகு என்கின்ற கிரகத்தை குறிக்கக்கூடியது இஸ்லாமியர்கள், கேது என்கின்ற கிரகத்தை குறிக்கக்கூடியது கிறிஸ்தவர்கள். அவர் அதோட விட்டிருந்தாலும் பரவாயில்ல, தீபம் ஏற்றக்கூடாது. ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடுது, ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுது. அதன் பிறகு அதை அவர் தடுக்கிறார். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடியது முருகர் யுகம். அதன் பிறகு அதை அவர் தடுக்கிறார் மேற்கொண்டு. தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமே முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய சந்தனக்கூடு விழா நடக்குது அதே மலையில், அதை அனுமதிக்கிறார். அப்போ நம்ம சூரிய கிரகணம் வரும்பொழுது என்ன நடக்குது? சூரியனை பாம்பு விழுங்கிச்சின்னு சொல்கிறாங்க. சூரியனை பாம்பு விழுங்கிச்சு, ராகு விழுங்கிட்டாரு, ராகு மறைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சூரியனை ராகு அனுமதிச்சு பாம்பு அவரே விழுங்க வச்ச மாதிரியான ஒரு கணக்கு தான் அஸ்ட்ராலஜியில் எனக்கு காட்டுது. அதனால தான் திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் முக ஸ்டாலின் தோற்றதுக்கு காரணம் இதுதானா? அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். இதில் சில விஷயங்களை நம்ம இப்போ இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பதவி ஏற்றார் தெரியுங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல்னா என்ன அர்த்தம்? முத்துங்கிறது சந்திரனோட குறிக்கக்கூடிய முத்துவேல் அங்கே சம்மந்தப்பட்டாலே அங்கே முருகன் தான். முருகன் புரியுதா உங்களுக்கு? அது திருப்பரங்குன்ற மலையில் இருக்கிறது யார்? முருகன் தான். அப்போது தன்னுடைய சூழ்நிலைகளை புரியாமல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லா மதத்துக்கும் பொதுவாக செயல்படணும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளையே முடிவெடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாம் ஒரு ஓரத்தில் இந்துக்களை காயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவங்க சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டுக்கும் விடிவு காலம் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை மக்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஏதோ ஒன்று இவனாவது வந்தானான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் மக்கள் விஜயை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம். புரியுதா உங்களுக்கு? அப்போ எடப்பாடியார் ஏன் தோத்தார்? இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கட்டும். எடப்பாடியார் ஏன் தோத்தார்? எடப்பாடியார் தோத்தார்னா எடப்பாடியார் தோக்கலை, எடப்பாடியார் வெற்றி பெற்றார். அவர் நிறுத்திய இடங்களில் அவர் கட்சி சார்பாக உள்ளவங்க தோத்துட்டாங்க. அப்போ இந்த அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவரும் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்தை சனி பார்த்து விட்டார். இந்த கணக்கில் அவர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாருன்னு தான் தோணுது. அப்படியா? ஆமாம். ஏன்னா அவர் தகுந்தபடியான ஒர்க் பண்ணல. இப்போ திமுகவுக்கு இணையான வேலையை அவர் செய்யலை அப்படிங்கிறது தான் தோணுது. விஜய்க்கு ஆல்ரெடி அவர் பிரச்சாரம் போகாட்டாலும் அவர் ஒரு நடிகருங்கிற மோகத்தில் கடைகோடி வரைக்கும் மக்கள் ரீச் ஆயிட்டாங்க. உழைப்பே இல்லாமல் விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஆமாம். கஷ்டப்பட்டு உழைச்ச எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின் அதை விட கஷ்டப்பட்டது டிஎம்கே. அவங்க இத்தனை 5 ஆண்டுகள் கட்சியை நடத்தியிருந்தாலுமே அவங்க சோரம் போகலை. டிஎம்கேல உள்ளவங்க கடுமையாக உழைச்சாங்க, எல்லா இடத்துலையுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக நின்னாங்க. ஆனால் அவங்க அளவுக்கு ஈக்குவலாக இவங்க எனக்கு கிராமம் தானே, நம்ம எலெக்ஷன் நேரத்தில் நான் கிராமத்தில் தான் இருந்தேன். அந்த அளவுக்கு அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பிஜேபிலையும் ஆள் கிடையாது, ரெட்டை இலையிலையும் ஆள் கிடையாது. அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதுக்கு அவருக்கு கீழே உள்ள கட்சி ஊருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்கள அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விட்டுட்டார். சரி, இதையெல்லாம் தாண்டினாலும் எடப்பாடியாரும் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேருங்கிற ஒரு வதந்தி ஒரு வாரமாக இருந்துச்சு. அது ஏன் அந்த வதந்தி? அது வதந்தி இல்லை, உண்மை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட கழகத்திலிருந்து உருவானது தான் ஏடிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2 பேரும் அண்ணன் தம்பி.
அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பியோ, தம்பிக்கு ஒன்றுனா அண்ணனோ சும்மா இருக்க மாட்டாங்க. பின்னாடி பிஜேபி இருந்து வேலை பார்த்துச்சுன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அது வந்து ஏதோ ஜாதகப்படியே தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு பிஜேபி ஜாதகப்படியே சொல்லுங்களேன். ஒரு விஷயம் மக்கள் தெளிவாக புரிஞ்சு விடணும். பிஜேபி பயம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. பிஜேபி என்ன அந்நிய நாட்டு கட்சியா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பிஜேபி என்ன அந்நிய நாட்டு கட்சியா அல்லது வெளிநாட்டுக்காரன் கட்சியா? இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க. 15 ஆண்டு காலத்தை நெருங்கிட்டு இருக்காங்க. ஒரே பிரதமர் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்சியை ஒருத்தர் நல்லா பண்ணலைன்னா எப்படி திரும்ப திரும்ப வர முடியும்? அப்போ இங்கே வந்து பிஜேபியை வந்து ஒரு பயங்காட்டி வச்சுருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகள் விட்டுட்டு ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சால் தானே பிஜேபியை நம்ம தப்பாக நினைக்க முடியும். அப்போ அவங்களுக்கான சந்தர்ப்பம் கொடுக்காமலே அவங்கள பூச்சாண்டி வரான் சாப்பிட்டு அப்புறம் திமுக மதிமுக ஒன்றும் சேரலை. அது அவங்க கட்சிக்குள்ளே உள்ள பேச்சுவார்த்தை இல்லை ஜாதக அமைப்பு நம்ம அந்த கட்சி நிலவரங்களை ஆராயலை. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவங்க என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தைகளில் சரியான அளவுக்கு மிடில் ஈஸ்டில் இருந்திருக்காது. அந்த காலகட்டங்கள் அந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் பேச்சுவார்த்தை ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த வெள்ளி சனி நடந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திரு எடப்பாடி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நடந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஆப்போசிட்டு. இவங்களை சரியாக சிந்தனை பண்ண விடாமல் தடுத்துருச்சு. ஒருவேளை இவங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் அன்று வேலை பார்த்துருந்தால் இவங்க சேர்ந்துருப்பாங்க. 100% அன்றைக்கி சேரக்கூடிய சூழ்நிலை தான். சேர்ந்துருந்தால் மக்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. மக்கள் புறக்கணிக்க முடியாதுல்ல. ஏன்? உங்களுக்கு யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு, அது மக்களாக இருந்தாலும். இப்போ நம்ம எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு உதாரணமாக திருப்பரங்குன்ற மலையை சொன்னோமோ, எடப்பாடி அவர்களுக்கு உதாரணம் சொன்னோமோ, விஜய் அவர்களுக்கும் சொன்னோம். மக்கள் செய்த தப்பு என்ன தெரியுமா? நீங்கள் தப்பாக செஞ்சுட்டு உங்கள் சைடு உள்ள விஷயத்தை சமாளிக்கவும் செய்கிறீங்க. கேட்டால் என்ன எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறேன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குறீங்களா? அதிமுக கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க, டிஎம்கே கொடுத்தாலும் வாங்கிடுறீங்க. ஓட்டு போட்டது யாருக்கு? விஜய்க்கு போட்டிங்களா? அப்போ இது நியாயமா? அப்போ மக்களை அலக்களிக்கிறதுல நீங்கள் அரசியல்வாதியை நீங்கள் அலக்களிக்கணும்னு நினச்சாலோ, நீங்கள் அரசியல்வாதிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலோ, உங்களுக்காக செஞ்ச அரசியல்வாதி உங்களையும் தண்டனை கொடுக்க தானே செய்வான். அப்போ யாரையும் ஏமாற்ற முடியாது, யாருக்கும் துரோகம் நினைக்க முடியாது. அப்படி நினைத்தால் அவர்கள் அதை அறுவடை செய்து தான் ஆகணும். நிச்சயமா யாரும் தப்ப முடியாது. எடப்பாடி ஏன் தோத்தாரு? எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார்னு சொன்னீங்க. ஆனால் எடப்பாடி தோற்றதுக்கான காரணங்கள், முக ஸ்டாலினை சொந்த தொகுதியிலேயே தோற்று போயிட்டார். ஆனால் திமுக எதிர்கட்சியாக வந்துருச்சு. யாரும் எதிர்பார்க்காத விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் ஜோதிடப்படியும் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு ரொம்ப இன்னொரு பாயிண்ட் இருக்குது. திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி தான் முதல்வர் ஆவாருங்கிறதையும் ஒரு பேட்டியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி தான் அவருடைய சூழ்நிலை இருக்குது, இப்போவும் போயிட்டு இருக்குது. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒன்று நடத்துவாங்க, இந்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது. அது வரைக்குமே யார் முதல்வர் அப்படிங்கிறதுல இன்னுமே ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். விஜய்க்கு எல்லாருக்குமே இருக்கும். திமுகவுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்னா திமுக நாங்கள் எதிர்கட்சியாக தான் செயல்பட போகிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் அறிவித்தாங்க. இப்போ அவங்க அதாவது அரசியலில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் விஜய்க்கு இன்றைக்கி ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணும். ஆதரவு தெரிவிக்கிறோம். திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும். நாங்கள் இப்போவும் டிஎம்கேல தான் இருக்கிறோம். ஆமாம், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்த நாளே தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்தாங்க. ஆமாம், ஏதாவது எல்லாருமே இந்த ஒரு சின்ன விஷயங்கள்லாம் அங்கே சலசலக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்குது, இனிதான் கச்சேரி பார்க்கணும். நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் எப்படி ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னு நல்லா நடத்தணும், அவர் நீடிக்கணுங்கிறது எனக்கு பரிபூரணமான ஆசை. எங்களுடைய விருப்பமும் விஜயோட ஆட்சி தொடர வேண்டும். அப்படின்னா இன்னொரு 6 மாதத்தில் விஜயோட ஆட்சி செயல்பாடுகள் வச்சு நம்ம அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் பேசலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.